உட்காருன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து நான் வந்து 2வது ஸ்டார் வந்து பிஆரில் அடிச்சுட்டு சிஎஸ்சில் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்கோடு விளாண்டுருந்தேன். ஆனால் இதில் ஒரு சம்பவம் நடந்திருக்கும். நிக்கில் எஃப்எஃப்னு ஒரு பையன் வந்திருப்பான். அந்த பையன் கூட நான் வந்து கில் சேலஞ்சு போட்டிருப்பேன். அது வந்து எங்கள் 2 பேர்த்துக்கும் அறியாமலே நான் போட்டிருப்பேன். என்ன பண்ணியிருப்பான், அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஓசிக்கில் தட்டிட்டான். ஓசிக்கில் தரேன்னு எனக்கு கடுப்பாயிடுதே, ஓசிக்கிலாடா தர்ற அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த அக்காவை முடிச்சுட்டு பார்த்தா நான் தான் லீடிங். அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை பாட்டு போய் உட்காந்துட்டு திரும்பி இங்கே வரும்போது எம்எக்ஸ் கிட்ட நான் ஒரு பிளான் பண்ணேன். எம்எக்ஸ் கிட்ட தூரமாக நின்றுட்டு இருந்தேன்னா வச்சு பட்டுன்னு அழுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டேன். அது வந்து இப்போ நான் இப்போ பாருங்க சும்மா இப்படி அடிச்சிடலாம், இல்லை வரலைன்னா இப்படி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு நேராக போயிட்டுருக்கும்போதே ஒரு மண்டை தான் தெரிஞ்சு. மண்டைக்கு ஒரு மண்டை மேலே அடிச்சுட்டு நேராக போயிட்டுருந்தேன். போக நாங்கள் பிரிஞ்சிட்டோம், ஏடியும் பிடின்னு. நானும் நிக்கிலும் பிரிஞ்சிட்டோம். ஆனால் இவனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நிக்கிலும் நானும் பிரிஞ்சிட்டோம். அப்புறம் இந்த 2 வடக்கு பாய்ஸு பிரிஞ்சிட்டானுங்க. இந்த நிக்கின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா இவனை வந்து எனக்கு பிடிக்கவும் செஞ்சு. அதே நேரத்தில் நாங்கள் 2 பேர் போட்டியும் போட்டுக்கிட்டோம். இவன் வந்து இது மறக்க முடியாத மேட்ச்னே சொல்லலாம். இது ஜாலியாக இருந்துச்சு. நான் பேசக்கூட இல்லை, அப்போ கூட ஜாலியாக தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப இதாக போச்சு, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக அப்படி போச்சு. சரி கில்லை கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கில்லை கிளியர் பண்ணிட்டு நிக்கில் ஒரு சைடு ஓடிட்டான். அச்சோ தழுத்துறான்டா அப்படின்னு சொல்லிட்டு குலவளத்தை சொல்லும்போது இங்கே மரம் இருந்துச்சு. அதை பார்க்க குலவளத்தை போட சொல்லி நினச்சிட்டேன். அப்புறம் இங்கே வச்சுட்டு மெடிக்க சுற்றிட்டு மெடி போட்டுருந்தேன். வெடி போட்டுட்டு ஓடலான்னு கொடுத்துக்குள்ளே எவனோ ஒருத்தர் அடித்தா. எங்கே அடித்தோன்னே தெரியல. நான் சோனியை ஓடுறேன். அதுக்குள்ளே அடித்து முடிச்சுட்டு அப்புறம் பாதி இடத்துல வந்து நிற்கிறேன். அங்கே பார்த்தா நிக்கில் எவனோ ஓடி அடிக்க போகிறான். அடிக்க போகும்போதே ரிவே பண்ணுறா அப்படின்னு சொன்னேன். அவனை வந்தான் பாருங்க. வந்த உடனே அவனுக்கு பின்னாடி இருந்து அடித்தான். யாருன்னே தெரில. அவன் அஸ்திவாரத்தை பார்த்துட்டே எவன்டா அது அப்படி சொல்லி இந்த சைடு அடிக்க போனான். அங்கே பார்த்தா அவன் தான் அடித்தான். நம்ம என்ன டவுட் அடித்தான். இவன் வந்து அந்த ஃப்ளோ அப்படின்னு வந்து முடிச்சிட்டான். அப்புறம் 160. அப்புறம் வந்து நான் போயிட்டு பார்த்த பிறகு கீழே ஃபோன் இருந்துச்சுன்னா நான் கீழே ஃபோன் வருது அப்படின்னு பார்த்தா இவன் லீடிங் போயிட்டான். கடுப்பாக எவ்வளோதான் சோடி முடிஞ்சு அப்படின்னு நினச்சிட்டு சரி வால்யூம் கம்மி பண்ணிக்கலாம். எல்லாம் வீட்டில் தூங்கிட்டு இருந்தாங்களா, தூங்குறேன் ஒரு வால்யூம் பண்ணுவோம் அப்படி சொல்லுவாங்க. நான் வந்து வால்யூம் கம்மி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு விளாண்டேன். அப்போ வந்து இந்த ஷார்ட் கன் இருந்துச்சு. ஷார்ட் கன்னை எடுத்தேன். அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இனி எல்லோரும் முடிஞ்சுக்கிட்டு. ஆனால் இந்த மேட்ச்சில் இந்த ரவுண்டில் ஒருத்தனை கில் அடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு அப்போ படாத போடு. இந்த நிக்கிலுக்காக ஒரு கில் அடிக்கலாம். ஏன்னா இந்த நிக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதே நேரத்தில் நாங்கள் போட்டியும் போட்டுக்கிட்டோம். அவனுக்கு தெரியாமல் நான் போட்டேன், அதுவும் அவனுக்கு தெரியாமல். இது என்னடா இது கான்செப்ட், இது சும்மா உடுப்பிக்கே. அப்புறம் என்னாச்சு, நேராக போயிட்டு வச்சுருக்கான்னு பார்த்தா கூட்டமே வந்துருந்துச்சு. கூட்டமே வந்துருக்கீங்களாடா, இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலந்தையை விட்டேன். பிடிச்சிச்சு. ஓரியன் போட்டான். கடுப்பாயிடுச்சு. அவன் வந்த உடனே அந்த டான்ஸிங் பொம்மை போட்டேன். எனக்கு ஹெல்த்து சுத்தமாக இல்லை. நேராக போனேன். ஆ ஆ ஆ ஊ ஆ ஊ அப்படின்னு போட்டு கடைசியில் பார்த்தா ஓரியன் போட்டான். என்னடா அவன் ஓரியன் போட்டுக்கினே இருக்கான்னு பார்த்தா நிக்கில் டவுனு. எனக்கு பார்த்து வந்துச்சு பாரு வெறி. அந்த வெறியிலே அவனை போட்டு தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடின்னு வட்டார்னு ஒரே ஷாட்டு. அப்புறம் நிக்கில் அப்படியே ரிவே பண்ணி விட்டேன். இந்த மேட்ச் குஷின்னு வந்துச்சு. சரி இந்த மேட்ச் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினச்சி. யார் ஜெயிச்சா? நான் தான் கெத்த அப்படியே மாதம் அப்படியே ஸ்டைலாக ஜெயிச்சிட்டோம். இந்த ரவுண்டில் எனக்கு பிடிக்கல. இது ரவுண்ட் எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. அந்த ரவுண்ட் வச்சு பரவாயில்ல, ஒருத்தர் பிடிச்சி ரவுண்ட் அடிச்சு நிக்கிலுக்காக. இந்த ரவுண்டு எனக்கு அடிப்பேற்றனாலே 3 பேர்த்து முடிச்சிட்டேன். ஒருத்தர் முடிச்சிருந்தா ஏசிக்கு தனி சார்ஜ் போட்டுப்பேன். முடிச்சோனுங்க. சரி சொல்லிட்டு நிக்கில் கூட நின்றுருந்தேன். சரின்னு சொல்லிட்டு போகிறேன். ஃபுல் ரெட்டு, அங்கே ஒருத்தருக்கு ஃபுல் ரெட்டு, அங்கே ஒருத்தருக்கு ஃபுல் பாடி. சரின்னு சொல்லிட்டு வீட்டில் பார்க்கறதுக்குள்ளே ரிவே பண்ணிட்டாங்க. அந்த கடுப்பில் ஒரு அக்கா அடிச்சுட்டு இருந்தேன். சரி சிலத்தையும் போட்டு அங்கே போவோம் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு எஜ்ஜை நிற்கும்போது முடிஞ்சால் வந்து அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் கிளம்பி வந்தான். நீ தானே வா. அவன் மண்டையை கழட்டி கையில் கொடுத்துட்டு ஒரு அக்கா வந்துச்சு. அந்த அக்காவை குறிக்க ஓட விட்டுட்டு
சரின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு குளோவாலை போட்டு இப்படி ஓடுவேன். பார்த்தா பின்னாடி எனிமியே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டவுன் அடிச்சிட்டேன். அப்படியே ஆஃப்லைன் போகிற பயந்துட்டு நின்றேன். அப்படியே ஓடுற டைப்பெல்லாம் அப்படியே வச்சு டேக் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். நான் தான் இது பாய் காஸ் டேக் கேர். டுமாரோ வந்து நம்ம வந்து அப்படியே போல் விளாடுவோம். ஓகே பாய் பாய், டேக் கேர், சி யூ நாளைக்கு. ஸோ என்னோட ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டோன்னா ஆன் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஐயோ ஆனில் தான் இருக்குது. ஐயோ ஆஃப் பண்ணிட்டு. பை பாய், டாட்டா, டேக் கேர், போய்ட்டு வாங்க, பை பாய்.